வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 as on 25th April 2025 மேட்ச் நம்பர் 42 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 42ல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாண்டாங்க. இதில் வந்து ஆர்சிபி ஒரு 11 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறம் புள்ளிப்பட்டியலில் எந்தெந்த மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலிடத்தில் குஜராத் டைட்டன்ஸ், இரண்டாவது இடம் டெல்லி கேபிட்டல்ஸ், மூன்றாவது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், நான்காவது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ், ஐந்தாவது இடத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ஆறாவது இடத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஏழாவது இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், எட்டாவது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஒன்பதாவது இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 10வது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எந்தெந்த அவங்க பெற்ற புள்ளிகள் அடிப்படையில் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்குறோம். குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 12 புள்ளிகள். ரன் ரேட் அடிப்படையில் அவங்க டெல்லியோட கூட இருக்கிறதால அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 2 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. மூன்றாவது இடத்துல நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 6வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த தொடரில். ஸோ அதால் அவங்க வந்து நான்காவது இடத்துலேருந்து 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ 9 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 3 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. நான்காவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், அவங்க வந்து 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 4 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஐந்தாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்வி 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஆறாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 4 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஏழாவது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அவங்க 8 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 5 தோல்விகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 7 தோல்விகள் 4 புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. அவங்க 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவுது. என்னன்னா, இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் சென்னை சூப்பர் கிங்ஸும் சென்னை சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் விளையாடுறாங்க. அந்த போட்டியில் தோல்வி முனி 10வது இடத்திற்கு உறுதி செய்யப்படும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 10வது இடத்தை யார் தக்க வைக்கிறதுன்றதுல 2 அணிகளுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்ஆர் அதனோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேட் பண்ணின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இருந்து 205 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அவங்களோட பேட்டிங் லைனப்பில். ஃபில் சால்ட் 24 ரன்கள், கோலி 70 ரன்கள், படிக்கல் 50 ரன்கள், டிம் டேவிட் 23, ரஜத் பட்டிதார் அவர் மட்டும் சரியாக விளையாடல, ஒரு ரன் தான் எடுத்தார். ஆனால் ஜித்தேஷ் சர்மா 10 பந்துகளில் 20 ரன்கள் 4 பவுண்டரி. ஸோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன்கள் கிடைச்சது. அதில் 14 ஒய்டு. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகளை மட்டுமே வந்து 205 ரன்களை எடுத்திருந்தாங்க. அதே போல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க.
ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஒரு 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார், ஆர்ச்சர் 1 விக்கெட் எடுத்திருந்தார், அதே போல் ஹசரங்கா வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். மற்றபடி ஒன்றும் பெருசாக யாரும் சொல்லிக்கிற மாதிரி பண்ணல. தொடர்ந்து 206 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி விளையாடின ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 49 ரன்கள் எடுத்தார். சுயேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ரன்கள், நிதிஷ் ராணா 28, ரியான் பிராக் வந்து பார்த்தீங்கன்னா 22, ட்ரூ ஜுரெல் ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார், 47 ரன்கள். இருந்தாலும் அது போதலை. ஹெட்மயர் ஃபெயில் ஆயிட்டாரு, 8 பந்துகளில் 11 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அதே போல் சுபம் துபே அவர் ட்ரை பண்ணினார் கொஞ்சம், பட் 7 பந்துகளில் 12 ரன், ஒன்றும் நடக்கலை. ஜாஃப்னா ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டாரு. ஹசரங்கா ஒரு ரன் அவுட்டு, 1 ரன் 3 பந்துகளில். அதே போல் தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 பந்துகளில் 1 ரன், ஃபரூக்கி வந்து 2 பந்துகளில் 2 ரன். எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் 5 மட்டுமே கிடைச்சது. இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை வந்து 194 ரன்கள் மட்டுமே பெற முடிஞ்சது. ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார். அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்சும் கூட. 4 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். வெறும் 33 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருந்தார். அற்புதமான டிஸ்பிளே. வழக்கம் போல குருணால் பாண்டியா அவரோட பங்குக்கு ஒரு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர்கள் 31 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓரளவுக்கு ஒரு 4 விக்கெட் போற வரையிலும் 134 ரன்கள் மட்டும் 134 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து, அதுவும் 13 ஓவரில். ஆனால் அங்கேருந்து வந்து ஒரு பயங்கரமான கொலாப்ஸ் அது. அங்கேருந்து ஈஸியாக வின் பண்ண வேண்டியது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னெலாம் தெரியாது, இந்த ஒரு தோல்வியை தழுவி இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அவங்கள ஹர்ட் பண்ணும். ஏன்னா 8வது இடத்துல ஒரு ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கிறாங்க, 8வது இடத்துல. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு நடக்க போகிற அந்த கடுமையான போட்டி 10வது இடத்திற்கான போட்டியோட ப்ரிவியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அணியும் எப்படி அவங்கள பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த போட்டி 25 ஏப்ரல் 2025 இந்த தொடரின் 45வது போட்டியாக நடக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் விளையாடுறாங்க. இந்த போட்டி வந்து சென்னை சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடக்குது. இதை பற்றி ப்ரிவியூ அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். ஏன்னா 2 டீமுமே வந்து தொடக்கத்தில் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில. ஒரு சில போட்டிகள் வந்து ரொம்ப க்ளோஸ் போயிட்டு அதில் வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அவங்களோட மோரல் அந்த அளவுக்கு பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எது பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க டீம் வந்து கம்ப்ளீட்டாக 10வது இடத்துக்கு இன்னைக்கு வந்து கடுமையாக போராடுற நிலைமையில் இருக்குது. 10வது இடத்தை தக்க வைக்கிற அணிக்கு எதனா ஒரு பரிசு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 அணியில் ஏதாவது ஒரு அணி தட்டிக்கிட்டு போகும். சிஎஸ்கே தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மாத்ரா, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, ஓவர்டன், நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரனா, அஸ்வின் இருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நகர்கோட்டி, திரிபாதி, தீபக் ஹூடா நம்ம பார்த்தோம். டெல்லிக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயரை கொண்டு வந்தாங்க. செம்ம இம்பேக்ட், அது எல்லாருக்கும் யாருமே மறந்துருக்க முடியாது. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவரோட அப்ரோச் எல்லாத்தையும் மாற்றுறாரு. அதே போல் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லெஸி கொஞ்சம் அவரோட அப்ரோச்சை மாற்றி ரைட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் போல் இருக்குது. அவர் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கிளாசன் விக்கெட் கீப்பர், கம்மின்ஸ் ஹெட்டு. அந்த டாப் 3ல் வந்து கிளாசன் மட்டும்தான் கொஞ்சம் கிளாஸாக இருக்கார். ஹெட்டு கிள்ளி எரிஞ்சிட்டாங்க. கம்மின்ஸு தேடிக்கிட்டு இருக்காரு எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், அவரை வந்து கம்ப்ளீட்டாக பதம் பார்த்துட்டாங்க. நிதிஷ் ரெட்டி, அங்கித் வர்மா, ஹர்ஷல் பட்டேல், உத்தராகண்ட், இந்த மாதிரி ஒரு மலிங்கா, முகமது ஷாமி. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எந்த பெர்ஃபார்ம் பண்ணுற அணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புள்ளிப்பட்டியலில் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரைட்டாக இருக்குது. அதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த போட்டியோட ரிவ்யூ என்னன்றதை தெளிவாக நம்ம பேசலாம். இந்த காணொளி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.